இங்கே ஒரு மனுஷனுக்கு சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? சூம்பி போச்சு, கை சூம்பி போச்சு, வரமாட்டேங்குது. இப்போ சூம்பி போன மனுஷனை இப்போ குணமாக்கணும். இப்போ என்ன குணமாக்குறாரா இல்லையா பாருங்க. உன் கையை நீட்டு நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள கூட நிறைய பேர் சூமின கையுடையவங்களா இருக்காங்க. பக்கத்துல பாருங்க, கை நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கண்ணுல நிறைய பேருடைய கை சூம்பி போயிருக்கு. இப்ப அதைத்தான் சரிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த புது ஆவிக்குரிய சூமின கை என்று எதை சொன்னேன்னா, உற்சாகமா காணி கொடுக்க மாட்டாங்க, உற்சாகமா தசம்பா கொடுக்க மாட்டாங்க, உற்சாகமா சந்தா கொடுக்க மாட்டாங்க, சபைக்கு எது கொடுக்க மாட்டாங்க. சும்மா வர்றது போறது பண்ணுவாங்க. எப்படி ஃபேன் ஓடுது, எப்படி லைட் எரியுது, எப்படி இதெல்லாம் பாஸ்ட் செய்கிறாரு, எப்படி இத்தனை பணம் செலவு பண்ணுறாங்களே, ஒரு பண்டிகை பண்ணுறாங்களே, கன்வென்ஷன் நடத்துகிறாங்களே, இவ்வளோ செலவாகுது, இது பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலை கிடையாது. அவங்க கை எப்படி இருக்கும்? சூம்பி போயிருக்கும். இப்படியே சூம்பி போயிருக்கும். பேக்கெட் ஃபுல்லாக இருக்கும் பணம், ஆனால் கை கீழே போகாது. அதை இப்படி இருக்கும், சூம்பி போயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சபைக்குள்ள யாருடைய கையை எப்படி இருக்கக்கூடாது? சூம்பி போன கையா இருக்கக்கூடாது. மனதார கொடுக்கிறவங்களா இருக்கணும். சில பேருடைய கை மற்ற ஊழியங்களுக்கு நல்லா நீட்டிக்கும், ஆனா அவங்க சர்ச்சுக்கு சூம்பிக்கும். புரியுது அவங்களுக்கு? மற்ற இது இருக்கிற பெரிய பெரிய ஊழியத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது ஏற்கனவே அங்கே கோடி கோடியாக வச்சிருக்கிறாங்க. அங்கே ஊழியத்துக்கு வேணா என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. ஆனால் அவங்க போகிற சர்ச்சுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது ஏழை கிராமத்தில் ஊழிய சேர நிறைய பாஸ்டிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பாஸ்டிங்களுக்கு கொடுக்கறது இல்லை, அந்த சபைக்கு கொடுக்கறது இல்லை. அந்த சபையில் ஒரு நல்ல சேர் இல்லை, ஒரு நல்ல சோஃபா இல்லை, ஒரு நல்ல மைக் செட் இல்லை, நல்ல ஒரு ஃபேன் இல்லை. அது போல் தமிழ்நாடு பூரா எத்தனையோ சர்ச்சுங்க, ஏழை சபைங்க இருக்கு, அங்கே இந்த விசுவாசம் கொடுக்கறது கிடையாது. கை அப்படி சூம்பி வச்சுக்கிறது. ஆனால் வெளியே ஊழியத்துக்கு அப்படியே அனுப்புறது. அங்கே 1000, இங்கே 2000, அங்கே 5000, அங்கே 10,000, லட்சக்கணக்கால அனுப்புறாங்க. ஏற்கனவே இருக்கிற ஊழியத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா இவங்க ஊழியத்துல இயேசு அங்க கண்ணீரோடு நிற்கிறான், அந்த சபைக்கு கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்ட சூமின கையத்தான் ஆண்டவர் இங்க என்ன பண்ணாரு, உங்க சர்ச்சுக்கு முதல்ல கையை நீட்டுறா, இங்க வந்து கையை நீ சூப்பி வைக்காத, நீட்டுறான்றார். முதல்ல நீ போற சர்ச்சுக்கு குடுறா, உங்க பாஸ்டர் குடுறா, உங்க சபை வளர்ச்சிக்கு கொடுறா, உங்க கிராமத்துல இந்த சபை வளரட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். மற்ற ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேன், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? முதல்ல நீ போற ஊழியத்தை டெவலப் பண்ணும்படி உன் கையை நீட்டு, உற்சாகமான காணிக்கை கொடு, நல்ல தசம்பாகத்தை கொடு, அங்கே சபையினுடைய எல்லா பண்டிகைக்கும் முன்னாடி நில்லு. அதனால இன்னைக்கு இங்கே யாராவது அந்த மாதிரி சூமின கையுடையவர்களா, இந்த சபைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இதுல நம்ம ஷேர் இல்லை, நம்ம எங்கேயாவது பெரிய ஊழியத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறா. இதுதான் உங்களுடைய சர்ச்சு. உலகத்துல இந்த சர்ச்சில் இருந்து தான் உங்களை பரலோகத்தை கர்த்தர் கூட்டிட்டு போவா. வேற யாரும் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நான் தான் உங்களுக்கு பொறுப்பு, உங்களுக்கு உத்தரவாதம் நானும் பாஸ்டமாவும் தான். எங்களை தான் உங்களை பத்தி கேட்பாரு. அதனால இந்த ஊழியம், இந்த சபை, இந்த சபையினுடைய தேவைகள் இதையெல்லாம் சந்திப்பதற்கு உங்களுடைய கரம் சூம்பின கரமா இருக்கக்கூடாது, அது நீட்டின கரமா இருக்க வேண்டும். எல்லா கையை நீட்டுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். கையை எல்லாத்தையும் இப்படி நீட்டி காட்டுங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம சர்ச்சு, அடுத்தது மற்றது கொடுங்க, அதுக்கு யாரும் தடை இல்லை. ஆனா இங்க கொடுக்கறத கொடுக்காம, நம்ம சர்ச்சை குறித்த ஒரு அக்கறை இல்லாம, நம்ம சபையின் வளர்ச்சி குறித்த ஒரு தரிசனம் இல்லாம, நான் அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன், எங்க கொடுத்தாலும் கர்த்தர் நீ எங்க கொடுத்தேன் கேட்பாரு. கடைசியில ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு நீ இப்ப பில்லு கட்டிட்டு வந்தா விடுவாங்களா? நினைச்சு பாருங்க. நீங்க இவ்வளவு பாடுபட்டு உங்களுக்கு பிரசங்கத்தையும் உங்களுக்கான காரியத்தையும் நாங்க செய்துட்டு உங்களுடைய அந்த கடைசி வரவேண்டிய அந்த ஆசீர்வாதம் சும்மா வேற பக்கம் போகுதுன்னா எவ்வளோ வேதனையா இருக்குன்றத நீங்க என்ன பண்ணணும், நினைத்து பார்த்து நம்முடைய சபை வளரணும், இன்னும் நம்ம பெருகணும், இங்க தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க உணரணும். புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சபைக்குள்ள சூமின கையுடையவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அதை நம்ம அறிந்து கொள்ளும்படி ஒரு சூமின கையுடைய அந்த மனுஷனை கையை நீட்டுறா, போடா சுகமாகடான்னு சொல்லி அவனை சுகமாக்கினா. அது போல இன்றைக்கும் நம்ம சபைக்குள்ள இனி யாரும் சூமின கையுடையவர்களாக இராதீங்க. தாராளமா நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி கொடுங்க. நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. பாருங்க, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா ஃபேன் போட்டு லைட், ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்குமா பாருங்க, அங்க ஆளே இல்லை, ஃபேன் ஓடுது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஆளே இல்லாம ஓடுது பாருங்க. ஏன்? நம்ம பணம் பொருளுக்குள்ள பிரச்சனை இல்லை, நம்ம ஜனங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு குறை இல்லாம நாங்க உங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்களும் குறை இல்லாம உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை உற்சாகமா இந்த சபை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இருக்கிற இந்த நிலையிலிருந்து இன்னும் 1000 மடங்கு கத்தனமை உயர்த்துவார். புரியுதனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காணொலியில கேட்கிற விசுவாசிங்க கூட உங்க சபை ஊழியத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இந்த இதுல யூடியூப்ல கேட்கிறவங்க கூட உங்க சபைக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? முதல் ப்ரெஃபரன்ஸ் உங்க காணிக்கை, தசம பாகம், உற்சாகமான காணிக்கை எல்லாம் அங்கதான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் மற்றது. மற்ற ஊழியங்களுக்கு கொடுக்கறதுக்கு கோடான கோடி ஜனங்க இருக்காங்க. ஆனா உங்க சர்ச்சு கொடுக்கறதுக்கு நீங்க தான் இருக்கிறீங்க, வேற யாரும் இல்லை. புரியுது? அலையில சொல்லுங்க. நமக்கு வேற எங்கதான் வருதா? இல்லை, அவங்களுக்கு வேற எங்க இருந்தோ வருது. புரியுதா? நீங்க கொடுக்கலனாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் உண்டு. ஆனா இது போல சபைகளுக்கு சபை விசுவாசிங்க தான் கொடுக்கணும். அதனால காணொலியில கேட்கிற விசுவாசிங்க கூட உங்க சர்ச்சுக்கு கொடுங்க, உங்க சர்ச்சு வளர்ச்சிக்கு பாடுபடுங்க. சூமின கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு குணமாக்குவார். தாராள குணமல்லவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீ அடையாமல் போவதில்லை. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுகதான் அறுப்பான். அதனால உங்க சபைக்காக, தமிழ்நாட்டில் அந்தந்த சபை வளர்ந்து பெருகும்படிக்காக, சபை இல்லாத இடத்துல எல்லாம் சபை கட்டும்படிக்காக உங்க சபைக்கு அந்தந்த விசுவாசிங்க உங்க பிரயாசத்தின் பலனின் தசமமாக காணிக்கைகளை உற்சாகமாய் கொடுங்க. நம்முடைய தேசத்துல, தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை சீக்கிரத்துல கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க.